ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ராம்நாட்லேருந்து கீழக்கரைக்கு. இப்போ சைடில் பார்க்குறது எல்லாமே இதெல்லாம் உப்பலாம். ஸோ உப்பு இங்கே தான் விளைய வைப்பாங்க. கீழக்கரையில் வந்து மீன் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு கிடைக்கும். அதே மாதிரி கூறு போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம வந்து கலவை மீன் தான் வாங்க போகிறோம். கலவை மீன்னா எல்லா மீனுமே அதில் கலந்துருக்கும். ஸோ அதுதான் நம்ம வாங்க போகிறோம். நம்ம இப்போ 1 kg வாங்கியாச்சு. இதை சுத்தம் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு மீன் குழம்பு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்பு. ஸோ இதையும் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். நம்ம எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தோம். அதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ அது கூட வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த புளி தண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் பண்ணோம்னா குழம்பு சீக்கிரம் கெட்டு போகாது. ஸோ 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் வந்து இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த புளித்தண்ணி கூட இதை வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதோட தேங்காய் பாலை இது கூட ஆட் பண்ணிடலாம். சல்லாடையில் வச்சு ஊற்றுங்க. அப்போ தான் அந்த பால் மட்டும் இறங்கும் தனியாக. சக்கையோடு போட்டோம்னா நம்மளுக்கு மீன் குழம்பு சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால தான் வெறும் பால் மட்டும் ஊற்றுறோம். கல்லுப்பு வந்து அளவாக போட்டுக்கலாம். அது கூட வந்து வீட்டில் அரைச்ச அந்த மல்லிப்பொடி 1.5 கரண்டி போட்டுக்கலாம். அப்புறமா வந்து வீட்டில் அரைச்சது தான் அதுவும், மிளகாப்பொடி அதுவும் வந்து 1 கரண்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. மிளகாப்பொடி 1 கரண்டி. நம்ம தக்காளி வதக்கின அதே பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் அளவாக ஊற்றி ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி போட்டுக்கலாம். வெந்தயம், சோம்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கலந்து வச்சுருக்கிற அது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொதி வரட்டும். அதுக்கு முன்னால் நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ கொதி வந்துருச்சு. அது கூட வந்து நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம். கொதி வரதுக்கு முன்னால் மீன் எப்போவுமே போடாதீங்க, ஏன்னா மீன் வந்து உடஞ்சிரும். இப்போ அது கூடவே நம்ம வந்து முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கோம். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து என்னென்னா பார்த்திங்கன்னா அப்படியே தெரிஞ்சு மேலே வருது பார்த்திங்களா. ஸோ ஒரு 3 டைப்பில் வந்து மீன் குழம்பு செய்யலாம். ஸோ இது வந்து செகண்ட் டைப்பு. ஸோ இன்னொரு டைப்பு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த மெத்தட்லேயும் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.